ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி தாங்க. அதுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய், ஜீரகம், நல்ல மிளகு, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போடணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி வேணால் போட்டுக்கலாம், நான் இஞ்சி போடலை. அது கொஞ்சம் நான் வறுத்த உடனே வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா எப்படின்னு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே தான் நறுக்கிக்கிட்டேன், சின்ன சின்னதாக நறுக்கலை. நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமான ஒரு நிறம் வரும் இல்லையா, அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நம்ம இப்போ நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கதா போடலாம். தக்காளி நான் துண்டு துண்டு தான் நறுக்கி வச்சுருந்தேன், ஒரு 3 தக்காளி எடுத்துருந்தேன் நான். இந்த மாதிரி தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. ஸோ கிண்டி வதக்கி நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினாப்புல அப்படி வரும்போது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். சில பேர் தேங்காய் சேர்க்காமலே செய்கிறாங்க, நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். தேங்காய் ஒரு பிடி சேர்த்துக்கிட்டேன். தேங்காயும் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே கரண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துடுச்சு, உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு நான் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லை கொத்தமல்லியாகவும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை ஆற வைங்க. ஆற வச்ச பிறகு அரைச்செடுக்க வேண்டியதான். இல்லை தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறதுல வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கு பிறகு கடுகு தாங்க. அதை தாளித்து இதில் ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி சட்னி நீங்கள் ரெடி ஆயிருங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.